இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மண் ராசியில் பிறந்தவங்க, சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க என்பதனால ஒல்லியான சாந்த குணம் உள்ளவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பாங்க. ஓரக்கண்ணால் தன்னை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய விசேஷமான பார்வையால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆற அமர உட்கார்ந்து கதை பேசுவதில், புறம் பேசுவதில், கேலி கிண்டல் செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எப்போதுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக இந்த மகர ராசி பெண்கள்லாம் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன வேலை கொடுத்தாலும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த வேலையை சீரும் சிறப்புமாக செய்து முடிக்கக்கூடியவங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைந்தவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வேலையை கணக்குச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க. தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காதல் அப்படின்னு தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள சுற்றியே அதிகம் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். மண் ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. சனிக்குரிய ராசி என்பதனால சற்று மந்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு, வேலை இந்த விவரத்திலலாம் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். நிதானம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையுமே ஒன்றுக்கு பல முறை யோசித்து தான் செயல்படுவாங்க. ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்குன்னா கூட மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சு தான் எடுப்பாங்க. ஆனால் மற்றவங்க பின்னாடியே இவங்க போக மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் மறக்காமல் விரதம் வந்து பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெருமாள் செல்வ செழிப்பை அதிகரிப்பார். எடுக்கிற காரியத்தில் இருக்கிற தடை எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதோடு கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில், இந்த மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலிமா நீண்ட நாளாக பித்ருதோஷம் இருக்கிறவங்க இந்த பித்ருதோஷத்துலேருந்து விடுபட முடியும். ஏன்னா மற்ற அமாவாசைகள்லாம் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற பித்ருக்களுக்கு தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்மளுடைய தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், பங்காளிகள், நண்பர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே தர்ப்பணம் கொடுங்க. கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் இருக்குது பார்த்தியா, நமக்கு ஒரு இடர்பாடு வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் அறிந்து அந்த இடர்பாடை நம்ம போய் அந்த இடர்பாட்டில் சிக்காமல் நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. உங்களுக்கு யாராவது பெரிய பிரச்சனை வரப்போகுது, பெரிய தடை வரப்போகுது அப்படின்னா கூட அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. நம்பிக்கையோடு வருகின்ற அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதே போல் உங்களால் கொடுக்க முடியலனா கூட வீட்டில் கொஞ்சமாவது எள் தண்ணி விட்டு முன்னோர்களை நினச்சிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி முடியாத பட்சத்தில் பசுமாட்டுக்கு பழம் வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை கொஞ்சம் போல் கிடைக்கும்.
நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சரி, வாங்க நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏழரை சனி பிடியிலிருந்து படிப்படியாக விடுபட்டுட்டு வரவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது ஒரு நன்மை நிறைந்த மாதமாக நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதம் முழுவதுமே பண வசதி போதுமான அளவுக்கு இருக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. வீண் செலவுகள் கொஞ்சம் வரும், இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. பழைய கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த மகர ராசி என்பர்கள் வாழ போகிறாங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். குறிப்பாக உங்களுடைய பணி சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தோடு எங்கேயாவது உற்சாகமாக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். நெருங்கிய உறவுகளிடையே தேவையற்ற வாக்குவாதமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக பேசணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் கவலை அதிகரிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட பேசும்போது விளையாட்டாக கூட தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக கருத்து வேறுபாடோடு இருக்கிற கணவன் மனைவிலாம் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாகக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சனி ராகு அனுகூலமாக இல்லை அப்படின்னா கூட ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். நிர்வாகத்தினர் மேலதிகாரி மூலிமா சின்ன சின்ன கவலையை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வராது. மனோதைரியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அன்றாட பணிகளை கரெக்டாக செய்து முடிங்க. அப்படி செய்யும்போது கரெக்டாக நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா தவறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புதிதாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். குறிப்பாக பணம் யாருக்காவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கவனம் இல்லாமல் செயல்பட வேண்டாம். ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு சந்தையில் கொஞ்சம் கடினமான போட்டிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும். சக கூட்டாளிகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு மேலும் மேலும் மனக்கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நிதி சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிதி நெருக்கடி கொஞ்சம் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகள் செய்கிறவங்க கொஞ்சம் முயற்சியை தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி பழைய கடன் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது உங்களுக்கு கவலையை அளிக்கும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சங்கீத வித்வான்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா சில வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கட்சி மேலிடத்துலேருந்து கொஞ்சம் ஆதரவு குறையிற மாதிரி இருக்கும். உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவும் விசுவாசமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுற மாதிரி அமைந்துடும். அதனால் தெளிவாக உணர்ந்து செயல்படுங்க. அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல. ஓரளவுக்கு சுபமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுடைய தசாபதி சாதகமாக இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. விவசாயிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூமிக்காரகன் செவ்வாய் மற்ற கிரகங்களை விட சிறிது ஆதரவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிட்டேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சருமம் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் ஆலக்குடி,
திட்டை திருத்தல தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இயலாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தலம். அதனால் முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமையில் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பலன்கள், நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குரு தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். குரு மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகராசி என்பர்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.